ஒரு வழியா காரா எப்படியோ டேரடாவை பிடிச்சதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த இடத்துலேருந்து டேரடா தப்பிச்சாரான். அந்த மண்ணால் தோறுத்துறான் காரா. இதை கட் பண்ணிட்டு அப்படியே லீஃப் வில்லேஜுக்குள்ளே போனான். கக்காஷி இவங்கெல்லாம் ரொம்ப சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்படி ஏமாந்தீங்க தெரியுமா, அவன் படிக்கவே இல்லை அந்த புக்கை அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. அங்கே சொன்னாலே என்ட்ரி ஆகுறா. அவள் வந்து என்ன கக்காஷி அப்படின்னு கேட்குறாங்க. பெல் எடுத்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நாங்கள் எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். சொன்னாலிக்கிட்ட தலைவின்னு சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். முன்ன விட நீங்கள் இப்போ ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நீங்கள் டீம் கக்காஷியை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறான். எப்படியோ ஒரு வழி காரா எப்படியோ அவன் கையை பிடிச்சாரான். டேரரா கையை மண்ணால பிடிச்சி உடைச்சாரான். அதுலேருந்து ஆனாலும் டேரரா தப்பிச்சாரான். இவனை நம்ம கொஞ்சம் குறைச்சி இட போட்டோமா அப்படின்னு டேரரா யோசிக்கிறான். இதுலேருந்து தப்பிச்சதுனால இவங்கெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம். லீஃப் வில்லேஜில் கக்காஷி நருட்டோ இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படியே நருட்டோ பச்சிக்குதுன்னு சொல்கிறான். எனக்கும் தான் பச்சிக்குதுன்னு சாக்கரா சொல்கிறான். நீங்கள் தான் சென்சே ரோமன் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க 2 பேரும். அதுக்குள்ளே ஜிராயா கக்காஷிட்ட பேச வந்திருக்கான். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி அக்காசுக்கி அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் நாருட்டோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போயிடறான். அங்கே நின்றுட்டு சாக்கராவும் நாருட்டோவும் கூப்பிட கக்காஷி எனக்கு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கக்காஷி எஸ்கேப் ஆயிடுறான். அவனோட மண் இறுதி பாதுகாப்புக்காக வச்சிருக்க மண்ணுங்கிறத எல்லாருமே கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு பாதுகாப்பு பெருசாக ஆக்குறாங்க இந்த ஊர் மக்கள். அதுக்குள்ளே பெரிய ஒரு பாமை எடுத்து டேரடா போடுறான். இதோட எபிசோடு முடிஞ்சிருது.